ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ உடச்சி விட்ட முட்டை குழம்பு தாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இது மூணையும் போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின இஞ்சியையும் 2 பச்சை மிளகையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் 2 தக்காளியை பார்த்தோன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியே சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடியும் கரம் மசாலாவும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் முந்திரி பருப்பு அப்புறம் சோம்பு அரைச்ச விழுது நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் பார்த்தோன்னா ஊற்றுறோமோ அதே கப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம். இப்போ 4 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம்.
முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். மேலாப்பில் அந்த குழம்பு மட்டும் அந்த முட்டை மேலே எடுத்து ஊற்றுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா முட்டை நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம உடச்சி விட்ட முட்டை குழம்பு தயார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.